பாருங்கள் 7:20 மிட் நைட். ஃபுல் பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. ஷூ போட்டால் கிளம்பிட வேண்டியதுதான். குட் மார்னிங். இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா 24th டிசம்பர். நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு கிளம்பிட்டுருக்கோம். ட்ரிச்சியிலேருந்து போகிறோம். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் மலேசியா எபிசோட். ஹலோ. இப்போ காரில் போய், ஃப்ளைட்டில் போய், கப்பலில் போய், வண்டியில் போய், ஆட்டோவில் போய் எல்லாத்தையும் போகிறோம். எப்படி தாக்கு பிடிக்க போகிறோம் தெரியல இந்த பொண்ணு கூட. நான் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, எல்லாருமே சொல்லுவாங்க. சமத்து பொண்ணு நான். வெற்றிகரமாக 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து இந்த ஊருக்கு வந்துட்டோம். கார் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளைட். டோல் கேட். ஆட்டோ வர அனுமதி இல்லை. 500 ரூபாய் ஃபைனா. இது ஆட்டோ இல்லை, இது காரு. நல்லா இருக்குப்பா இந்த ஏர்போர்ட். இந்த மாதிரி கூட்டம் இல்லாம அமைதியா இருக்கிற ஏர்போர்ட் பாக்குறது எவ்வளோ நிம்மதியா இருக்கு. இமிக்ரேஷனும் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். மெயினாக ஒரு 1 hour ஆகும். லைக் நான் ஏன் திருச்சியிலேருந்து ஏறினேன்றது வந்து வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ இமிக்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ மெயினாக அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா 3 விஷயம். லைக் மலேசியா போகிறீங்கன்னா ரிட்டன் டிக்கெட் கம்பல்சரி இருக்கணும். அப்புறம் அந்த MDA ஃபார்ம், மலேசியா அரைவல் கார்டு, அது கம்பல்சரி இருக்கணும். அப்புறம் ஹோட்டல் புக்கிங்ஸ், நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படின்றது மெயினாக கேட்குறாங்க. இந்த 3 விஷயத்த பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது இமிக்ரேஷன். ஸோ ஈஸியாக போயிடலாம். ஸோ நம்ம ஃப்ளைட் வந்து இன்னொரு 1/2 hourல இருக்குது. 8 hours ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஒரு 2 hour நின்று போகிறது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஃப்ளைட்டில் போனோன்னே தூங்கிடணும். A few moments later. ஒரு வழியாக இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. மலேசியா வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours 10 minutes ஆயிடுச்சு லேண்ட் ஆகிறதுக்கு. இமிக்ரேஷனில் மலேசியாவில் வந்து ஏதோ கேட்பாங்கன்னு நினச்சோம். ஒன்றுமே கேட்கலங்க. எங்கே ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, எங்கே லைக் MDA ஃபார்மு எதுவுமே கேட்கல. லைக் மலேசியா அரைவல் கார்டு எதுவுமே கேட்கல. மேபி நாங்கள் வந்தது அன்டைம். மலேசியா டைம் படி 2 மணி நினைக்கிறேன். ஆமாம் 2:30 மணி. அதனால் எதுவுமே கேட்காம ஜஸ்ட் பாஸ்போர்ட்டு வாங்கிட்டு சீல் குத்தி ஸ்டாப்பில் ட்ராப் புக் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 மணி நேரம் ஒசூர்லேருந்து ஒரு 8 hours ட்ராவலில். அப்புறம் அங்கேருந்து 4 மணி நேரம் மலேசியா ட்ராவலு. இப்போ இங்கேருந்து 1 hour ரூமுக்கு போகணும். சரி, ரூமில் போயிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க போகலாம். இப்போ கிராப் வந்திருக்கு. மேடம் ஃபுல் டயர்டா? பயங்கரமாக தூக்கம் வருது. எதாக இருந்தாலும் லெவல் 1 வந்துடுங்க. லெவல் 1 வந்துட்டா ஈஸியாக இருக்கும். The next day morning. ஸோ குட் மார்னிங் மக்களே. நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்கான டே. ஒசூர்லேருந்து திருச்சி வந்து, திருச்சியிலேருந்து கோலாலம்பூர்லேருந்து நம்ம KL சென்ட்ரல் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். கார் ஓட்டி ஃப்ளைட்டில் உட்காந்து மறுபடியும் டாக்ஸி எடுத்து அரிப்படம் மாதிரி ஆயிடுச்சு. மாறி 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 இந்த ஜீப்லேருந்து கார்லேருந்து ஜீப்லேருந்து ஃப்ளைட்லேருந்து இப்போ ட்ரெயின். ஸோ வந்து சூப்பரான ஒரு டேயாக முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து Day 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். மேரி கிறிஸ்மஸ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருகன் கோயில் தான் போகிறோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த எபிசோட பார்க்க போகிறீங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம. தேங்க்யூ. பெல் பட்டனை டேப் பண்ணுங்க. இந்த ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம், அதாவது KL சென்ட்ரல். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா லைக் உங்களுக்கு பஸ் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கும், நடந்தே போயிடலாம். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ரூம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது பத்து கேவ்ஸ், அதாவது முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். தமிழர்களோட அடையாளம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்கு, சிம் வாங்க. எஸ், சிம் இருந்தால் தான் ஃபோனில் நெட் இருக்கும். மெட்ரோ போய் பாருங்க. அருமையாக இருக்கிறது ஊர், கிளைமேட் வந்து தரமாக இருக்கு. இந்த ஏரியா பேர் என்ன புக்கு? KL சென்ட்ரல். ஸோ இப்போதைக்கு நம்ம சிம்மு வாங்கிட்டு மறுபடியும் பேசுவோம். இப்போ சிம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ KL சென்ட்ரல் மெட்ரோ ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது இந்த சிம் கார்டு. ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடச்சிச்சு. ஏர்போர்ட்குள்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 30 ரிங்கெட் மேலே கண்டிப்பாக வாங்குவாங்க. அங்கே வந்து 18 ரிங்கெட்ஸ்லேயே வந்து நம்ம சிம் கார்டு கிடைக்குது, அன்லிமிட்டெட் டேட்டா. ஸோ ஹோல் மலேசியாலையும் ஒர்க் ஆகும். ஸோ எங்களோட கிராப் கேப் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பத்து கேவ், முருகன் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் மார்னிங் ப்ரோ. கேப்லேயே வந்து ஃபஸ்ட்டு கோயில் போயிடலாம், ஏன்னா ஆல்ரெடி மத்தியானம் ஆயிடுச்சு. ட்ரெயினில் போகலாம் தான் இருந்தோம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு கோயில் போயிடலாம், அதுக்கப்புறமா வந்து டைம் இருந்தால் பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிராபே புக் பண்ணிட்டோம். 18 ரிங்கெட் வருது. 18னா நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 350 ருபீஸ் வரும். ஒரு 25 நிமிஷம். ஓகே தான், சீப்பாக தான் இருக்குது. போய் உங்களுக்காக முருகன் கோயில் காட்ட போகிறேன், பாருங்கள். ஊர் பாருங்கள் மக்களே, தரமாக இருக்குது. பெரிய பெரிய பில்டிங். முருகன் கோயில் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா படத்துலேயும் தான் பார்த்துருக்கேன், நம்ம நேர்லேயே வந்துட்டோம். அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். அந்த மேலே எழுதிட்டு பாருங்கள், ஸ்டேஷன். இவங்க ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டேஷனும் இங்கே ஸ்டேஷன். அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து அப்படியே நடந்து ஒரு 500 மீட்டரில் எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு வந்துடலாம். தமிழ் அப்படின்னு எழுதியிருக்கிறது பார்க்குறதுக்கே எனக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீல். ஹியர் ஓகே. ஸோ மக்களே, வேற மாதிரி மக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த முருகர் சிலை, முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். கிளாஸாக இருக்கு. வேர்ல்டில் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஸ்டாச்சு, தமிழர்களுக்காகவே சொந்தமான. மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வீடியோலேயே பார்த்து 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 எப்படா நம்ம நேரில் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த நாள் இன்னைக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ படிக்கட்டு ஏற போகிறோம். சாமி இங்கே இருக்கிறாரு.
இங்கேருந்து ஒரு 220 எவ்வளோ படிக்கட்டு நினைக்கிறேன். ஏறிடுவீங்களாப்பா? இதெல்லாம் அசால்ட்டா ஏறிடலாம். குட்டி குட்டியாக தான் இருக்கு. வீடியோவில் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது. ஸ்டெப்ஸ் எல்லாம் குட்டி குட்டி தான். நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முருகர் கோயில் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வேணால் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 240 ஏதோ படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஏறிடலாம். சிலை மட்டும் பிரம்மாண்டமாக இருக்கு. மேலே வந்தாச்சு. நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முருகர் சன்னதிக்கு போயிட்டு இருக்கோம். எப்பவுமே இங்க வந்து வெட்டாதான் இருக்கு. இந்த குகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் 2000 வருஷம் இருக்கலாம். மகோத்தாரனால பார்த்தோன்னீங்கன்னா யானை கேவ்ஸ் அந்த மாதிரி சுண்ணாம்பு செவுரு இயற்கையாக உருவானது. மேல இருந்து தண்ணி ஊற்றிப்பாங்க. இங்கெல்லாம் குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்கு. மேனிட்டரி இங்கேருந்து முருகன் சிலை வாங்கிட்டு போகணும். வரும்போது தான் பார்க்கணும். ஓகே, இங்கே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு மேலேருந்து. ஏங்க இங்கே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு? எப்பயுமே வா. அதான் ஏன் அப்படி? மழைனா இப்போ வெளியும் மழை வரணும்ல. எங்கேருந்தோ தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. ஆனால் எங்கேன்னு சொட்டுது தெரில. ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கு. மலையிலேருந்து அப்படி தண்ணி ஊறி 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 விழுந்துட்டே இருக்கு. ஓகே, உற்சவரை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மூலவர் அது பார்க்கறதுக்காக இங்கேருந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏறி போகணும். ஆனால் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கு, பார்த்து வரணும். ஏன்னா வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கிறது. கோயில் பார்க்கறதுக்கு அத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். Last cave. தமிழில் எழுதியிருக்கு பாருங்க, வள்ளி தெய்வானை சுப்பிரமணியம் சன்னதி. நீங்கள் கோலாலம்பூர் வந்தீங்கன்னா இந்த முருகன் டெம்பிள் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். ஒரு 2 hours நீங்கள் ஐடியலி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக ஏறுறதுக்கு இருக்குது சொன்னாங்க. பட் வந்து டீசெண்டாக இருக்குது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 minutesல நீங்கள் மேலே வரைக்கும் ஏறிடலாம். ப்ளஸ் நாங்கள் வந்து கேப் எடுத்து வந்தோம். ஏன்னா நாங்கள் 2 பேர். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆளாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் மெட்ரோ இல்லை பஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரம் கேஎல் சென்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கேப் எடுத்து வர்றது பெஸ்ட்டு. மேக்ஸிமம் ஒரு 20 to 30 minutes ஆகும். அண்ட் அவ்வளோதான். இப்போ நாங்கள் மிட்வே ஆஃப் அவர் டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஹாஃப் டே முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே தைரியமாக வரலாம், வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மீண்டும் அடுத்த vlog-இல் சந்திப்போம். பாய் பாய்.
ட்ரெயினில் வந்தீங்கன்னா இதுதான் ட்ரெயின் ஸ்டாப். ரிட்டர்ன் போகும்போது ட்ரெயினில் தான் போகிறோம். ஒரு வழியாக ஃபைனலாக மெட்ரோவில் ஏறிட்டோம். அதில் சீட் கிடைச்சு ஃபர்ஸ்ட் டைம் இன் மெட்ரோ, அதுவும்